தீபாவளி பண்டிகையொட்டி ஏராளமான பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் சென்னையின் பிரதான சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. தீபாவளி பண்டிகைக்காக கடந்த 4 நாட்களில் 20 லட்சம் பேர் சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர். இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் அண்ணா சாலை, பூந்தமல்லி நெடுஞ்சாலை, 100 அடி சாலை உள்ளிட்ட சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தாவடி கிராமத்தை அடுத்த விபி குப்பம் பகுதியில் வௌவால்களுக்காக மக்கள் பட்டாசு வெடிக்காமலேயே தீபாவளி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் நடந்துள்ளது. இங்குள்ள காளியம்மன் கோவிலில் இருக்கும் 3 தலைமுறைகள் கண்ட ஆலமரத்தில் வௌவால்களுக்கு இடையூறு ஏற்படாமல் இருப்பதற்காகவே பட்டாசு வெடிக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. திருவிழாவிற்கு கூட பட்டாசு வெடிக்காத இந்த மக்கள் அந்த பகுதியிலிருந்து 150 மீட்டர்களுக்கு அப்பால் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தீபாவளியை கொண்டாடுவதாக தெரிய வருகிறது. தூத்துக்குடியில் இரவு முதல் அதிகாலை வரை கொட்டி தீர்த்த கனமழையால் தீபாவளி கொண்டாட்டம் தோய்வடைந்தது. குறிப்பாக ராஜு நகர், கதிர்வேல் நகர், முத்தம்மாள் காலனி பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. PNT காலனியை சுற்றி தண்ணீர் தேங்கியதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து மழை நீடிப்பதால் தூத்துக்குடியில் தீபாவளி கொண்டாட்டம் பாதிக்கப்பட்டது. கனமழையின் காரணமாக வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் வெம்பக்கோட்டை அருகே உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. கனமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உருவாகும் வைப்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே உள்ள ராமுதேவன்பட்டியிலிருந்து கீழான் மறைநாடு செல்லும் சாலையின் நடுவே உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதனால் பொதுமக்கள் ஆபத்தான நிலையில் தரைப்பாலத்தை கடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குண்டேரி பள்ளம் அணை அதன் முழு கொள்ளளவான 42 அடியை எட்டியுள்ளது. அணை நிரம்பியதை தொடர்ந்து அணைக்கு வரும் 8000 கன அடி நீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.